ஒவ்வொரு புதன்கிழமையும் பாடசாலைகளுக்கு விடுமுறை. கோட்டபய ராஜபக்சவிடம் 2.5 மணி நேரம் வாக்குமூலம். வாராந்த QR ஒதுக்கீடு சனிக்கிழமை இரவுடன் நிறைவு. நாட்டில் எரிபொருள் கையிருப்புள்ள காலம் இதுதான். மின் துண்டிப்பும் ஏற்படலாம். அமைச்சர் அதிர்ச்சி தகவல். சுகாதார அமைச்சின் சில பிரிவுகளுக்கு புதன்கிழமைகளில் வீட்டிலிருந்து வேலை. QR முறைமையால் ரயில் சேவைகள் பாதிக்கப்படுமா? வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்துக்களுக்கு பைபிள் வழங்கினால் கொளுத்துவோம், சிவசேனை எச்சரிக்கை. ராணுவத்தினர் வசமிருந்த காணி விடுவிப்பு. விசேட விடுமுறை தினமான புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகளுக்கு தடை. துபாய்க்கான விமானங்கள் ரத்து. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முக்கிய அறிவிப்பு. அரிசி விலை அதிகரிக்குமா? தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் தீ விபத்து. பேர்பலகை படகொன்றும் எரிந்து நாசம். மெக்சிகோவை போல் இலங்கையிலும் ஆயுதக்குழு உருவாவதற்கான சாத்தியங்கள். வெளியான திடுக்கிடும் தகவல்கள். டிரம்பின் சீன பயணம் 1 மாதம் தாமதம். பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது பயங்கர தாக்குதல். ஹாபுல் வைத்தியசாலை மீது வான்வழி தாக்குதல். 400 பேர் பலி. தற்போது மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு எதிர்வரும் சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைவதுடன் ஞாயிற்றுக்கிழமை அது மீண்டும் புதுப்பிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DG ராஜகருணா தெரிவித்துள்ளார். இதேவேளை QR குறியீடு முறையை அறிமுகப்படுத்தியதனூடாக நாட்டின் எரிபொருள் நுகர்வை 20% குறைக்க எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டின் தினசரி டீசல் நுகர்வு 4090 மெட்ரிக் தொன்களாகவும் பெட்ரோல் நுகர்வு 4045 மெட்ரிக் தொன்களாகவும் காணப்படுவதாக தெரிவித்தார். எரிபொருள் வரிசைகளை இல்லாதொழிக்கும் நோக்கிலேயே அவசரமாக QR முறையை கொண்டுவரப்பட்டதாக கூறியவர் உறுதிப்படுத்தப்பட்ட எரிபொருள் கையிருப்பு அடுத்த மாதம் வரை போதுமானதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். எமது களஞ்சியத்திலிருந்து எரிபொருள் மற்றும் மார்ச் மாதம் கிடைக்கப்பெறவுள்ள போரினால் பாதிப்பு ஏற்படாது என உறுதிப்படுத்தப்பட்ட எரிபொருள் ஆகியவற்றின் அடிப்படையில் அந்த திகதிகளை குறிப்பிட்டோம். மசகு எண்ணெய் கிடைப்பதில் இன்னமும் சிக்கல் உள்ளது. அடுத்த மாதத்தின் இறுதி வாரம் வரை எம்மால் பயணிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளோம். அதற்கு அப்பால் செல்வதென்றால் தற்போது கப்பல்களை நாம் முழுமைப்படுத்த வேண்டும். இன்றைய தினமும் தீர்மானமிக்க ஒரு நாளாகும். இந்த போர் நெருக்கடி உருவானவுடன் நாம் மசகு எண்ணெய் தொடர்பான தீர்மானங்களை மாற்றினோம். எனவே இந்த போர் எந்த அளவிற்கு செல்லும் என்று தெரியாத நிலையில் முழு உலகமும் இதற்கு தயாராகி வருகின்றது. இதனால் இப்போது நாம் சில அர்ப்பணிப்புகளை செய்து இறப்புகளை பாதுகாத்தால் மட்டுமே இந்த அபாயத்திலிருந்து வெளியேற முடியும் என்று அவர் தெரிவித்தார். வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக இன்று காலை கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தனது வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு அவர் சுமார் 2.5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறினார். சாதாரண நுகர்வின் கீழ் நாட்டில் எரிபொருள் போதுமானதாக இருக்கும் காலப்பகுதி தொடர்பான விவரங்களை வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி வெளிப்படுத்தினார். பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை ஆற்றி இதனை குறிப்பிட்டார். அமைச்சரின் அறிவிப்பின்படி சாதாரண டீசல் ஏப்ரல் 12 வரை, 92 ஒக்டேன் பெட்ரோல் ஏப்ரல் 23 வரை, சூப்பர் டீசல் மற்றும் 95 ஒக்டேன் பெட்ரோல் மே மாதம் 10 வரை. இதேவேளை நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் இதுவரை மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என வலுசக்தி அமைச்சர் ஜெயக்கொடி தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதுவரை 1 மணி நேரம் கூட மின்வெட்டு இன்றே தாம் கொண்டு செல்கின்றோம். ஆனால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய ஒரு காலம் வரக்கூடும் என்றும் அமைச்சர் இங்கு தெரிவித்தார். தற்போது நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவேவா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்ததன் பின்னணியிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். தற்போது எழுந்துள்ள சவால்களுக்கு மத்தியில் எரிசக்தி முகாமைத்துவத்தை பேணி நாட்டின் பொருளாதார செயல்முறை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் பொருளாதார செயல்முறை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அமைச்சர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் தற்போதைய சூழ்நிலையில் அரசு சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த விடுமுறைகள் அந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட
தீர்மானங்களுக்கு அமைய நிலவும் எரிபொருள் விநியோக சிக்கல்களை எதிர்கொள்வதற்காக இன்று முதல் மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்தார். இந்த விடுமுறை பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதித்துறைக்கும் பொருந்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சுகாதாரம், துறைமுகம், நீர் மற்றும் சுங்கம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரபாத் சந்திரகீர்த்தி சுட்டிக்காட்டினார். இதேவேளை நாட்டின் தற்போதைய நிலையை ஆராய்ந்து எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அமைச்சரவையினால் 4 பிரதான குழுக்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது மேலும் தெரிவித்தார். உள்நாட்டில் எரிபொருள் நுகர்வை குறைக்கும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க சுகாதார அமைச்சின் சில குறிப்பிட்ட பிரிவுகளின் அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங் இது தொடர்பான உத்தியபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த வாரத்திலிருந்து மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் பின்வரும் அலுவலகங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டும். காசல் வீதியில் அமைந்துள்ள புதிய அமைச்சக கட்டடத்தின் அனைத்து பிரிவுகள், நாரகின்பட்டியில் உள்ள மலேரியா ஒழிப்பு பிரிவின் அனைத்து பிரிவுகள், தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம், சுகாதார மேம்பாட்டு பணிகம் என்பன அவையாகும். போக்குவரத்து தொடர்பான அத்தியாவசிய பணிகள் சுவசிறிய பாய கட்டடத்திலிருந்து வழமை போல் முன்னெடுக்கப்படும். சுற்றுச்சூழல் சுகாதாரம், தொழில்சார் சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரிவின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவில் உரிமம் வழங்கும் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகள் பிரதி பணிப்பாளர் நாயகத்தின் அறிவுறுத்தலின்படி புதன்கிழமைகளில் சுவசிறி பாய வளாகத்தில் பணியாற்றுபவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் ஏனைய பிரிவுகளில் புதன்கிழமைகளில் குறைந்தபட்ச ஊழியர்களை கொண்டு இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் போலீஸ் நிலையத்தின் பெயர் பலகை உள்ளிட்ட சில பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. நேற்று மாலை இடம்பெற்ற இச்சம்பவத்தால் பெரும் பதற்றம் நிலவியது. போலீஸ் நிலைய வளாகத்தில் இருந்த குப்பைகளை போலீசார் எரித்த போது அந்த தீ எதிர்பார்த்த விதமாக அருகில் இருந்த பெயர் பலகை மற்றும் மரத்தில் பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் போலீஸ் நிலைய பெயர் பலகை முற்றாக எரிந்ததுடன் வழக்கொன்றின் சான்று பொருட்களாக வைக்கப்பட்டிருந்த படகொன்றும் தீக்கிரையாகியுள்ளது. யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் போலீசார் இணைந்து போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். விசேட அரசாங்க விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ள புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகளை நடாத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் அரசு விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசேட விடுமுறையானது அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்திருந்தார். எரிபொருள் விரயத்தை குறைக்கும் நோக்கில் அனைத்து அரசு நிகழ்வுகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கம் முன்னெடுத்துள்ள இந்த வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் தனியார் நிறுவனங்களும் இதேபோன்ற விடுமுறை அல்லது வேலை நேர ஒழுங்கமைப்புகளை பின்பற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு ஆணையாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையிலேயே மேலதிக வகுப்புகள் தொடர்பான குறித்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. நாட்டில் மீண்டும் எரிபொருள் QR குறியீடு முறைமை அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் ரயில் சேவைகள் எவ்வித தடையுமின்றி வழமை போல் இயங்கும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே திணைக்களத்தின் பொது மேலாளர் கே. ரவீந்திர பத்மபிரிய வழங்கிய விளக்கத்தில், ரயில் சேவைகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேரடியாக வழங்குவதாக தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான QR ஒதுக்கீட்டு முறைமை ரயில் சேவைக்கு பொருந்தாது. இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பிரத்யேக எரிபொருள் நிலையங்கள் ஊடாகவே ரயில்களுக்கு எரிபொருள் நிரப்பப்படுகின்றது. மேலும் ரயில்கள் திட்டமிட்டபடி தடையின்றி இயங்கும் என அவர் உறுதியளித்துள்ளார். ரயில்வே திணைக்களத்திற்கென ஒதுக்கப்பட்ட எரிபொருள் நிலையங்கள் ரயில் நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படும். அங்கிருந்து தனியார் துறைக்கோ அல்லது ஏனைய வாகனங்களுக்கோ எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என அவர் தெளிவுபடுத்தினார். பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பிளாஸ்டிக் உணவு பட்டி பயன்பாட்டுக்கு விதிக்கப்பட்ட தடை எதிர்வரும் ஏப்ரல் மாத 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும். சிறுவர்களின் உடல்நிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என வர்த்தகத்துறை, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். வர்த்தகத்துறை அமைச்சின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது, சர்வதேச நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு திட்டங்களை நுகர்வோர் அதிகார சபை முன்னெடுத்துள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பொதுமக்கள் சுகாதார நலனை கருத்தில் கொண்டு கடைகளில் சொப்பின் பை விநியோகத்திற்கு மேலதிகமாக கட்டணம் அறவிடுமாறு வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக அறிவித்தோம். இதனால் தற்போது சொப்பின் பை பாவனை 50% அளவில் குறைவடைந்துள்ளது. பாடசாலை மாணவர்கள் பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பிளாஸ்டிக் உணவு பட்டி பயன்பாட்டுக்கு தடை விதிக்கும் வகையில் 2025 10 தேதியன்று வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. பிளாஸ்டிக் பொருட்களால் சிறுவர்களின் உடலுக்கு ஏற்படும் தீங்கை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. பிளாஸ்டிக் போத்தல் மற்றும் பிளாஸ்டிக் உணவு பட்டி உற்பத்திகளில் ஈடுபடுபவர்களுக்கு 6 மாத காலம்
அவகாசம் வழங்கப்பட்டது. இதற்கமைய இந்த வர்த்தமானி அறிவித்தலின் தீர்மானம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அமல்படுத்தப்படும். உற்பத்தியாளர்கள் மாற்றுத் திட்டங்களை செயற்படுத்த வேண்டும். சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பல கிரீம்கள் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றன. இவை மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் அடங்கிய சரும கிரீம் உற்பத்தி நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விரைவில் சருமம் வெள்ளையாகும் கிரீம்களை பயன்படுத்துவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். மத்திய கிழக்கு நாடுகளில் மோதல் நிலைமை தீவிரமடைந்துள்ள பின்னணியில் அரிசியை தவிர்த்து ஏனைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை எதிர்வரும் மாதங்களில் உயர்வடையக்கூடும். பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக விற்பனை செய்து வருவது தொடர்பில் 1977 என்ற இலக்கத்தின் ஊடாக பொதுமக்கள் முறையிடலாம் என வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகள் நிலவும் தற்போதைய நிலைமையை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. தற்போதைய நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு முகாமைத்துவ மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எரிபொருள் விநியோகத்தை சிக்கனமாக பேணுவதற்கு எதிர்வரும் நாட்களில் வீட்டில் இருந்தவாறு வேலை செய்யும் முறைமை அமல்படுத்தப்படலாம். தற்போது இக்கட்டான நிலையில் அனைவரும் கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளின் தற்போதைய நெருக்கடியான நிலைமையினால் உருளைக்கிழங்கு, பருப்பு, வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் எதிர்வரும் மாதங்களில் உயரடையக்கூடும். கப்பல் சேவை கட்டணம் மற்றும் காப்புறுதி கட்டணம் ஆகிய காரணிகளால் இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரிசியின் விலை உயர்வடையாது. போதுமான அரிசி கையிருப்பில் உள்ளது. எதிர்வரும் பெரும்போக விளைச்சலில் அதிகளவான விளைச்சல் எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் அதிகார சபை நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள உள்ளது. கட்டுப்பாடு விலைக்கு மாறாக பொருட்களை விற்பனை செய்தால் அது குறித்து பொதுமக்களின் 1977 என்ற விசேட இலக்கம் ஊடாக முறைப்பாடு அளிக்கலாம் என்றார். கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய திணைக்களத்தின் மாவட்ட பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமான 7 ஏக்கர் காணி ராணுவத்தினர் வசமிருந்து விடுவிக்கப்பட்டு மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் கருத்து தெரிவிக்கையில், மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசு திணைக்களங்களின் காணிகள் விடுவிக்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் விவசாய பயிற்சி நிலையத்திற்குரிய காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பல்கலைக்கழக விரிவுரைகளை இணைய வழியில் முன்னெடுக்குமாறு அனைத்து துணைவேந்தர்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டினால் ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களை குறைக்கவும் அதே நேரம் கல்வி நடவடிக்கைகளை தடையின்றி தொடர்வதை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தேவையை குறைப்பதற்காக விரிவுரைகளை இணைய வழியூடாக நடாத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் பல்கலைக்கழக கல்விசார் ஊழியர்கள் தற்போது சாத்தியமான இடங்களில் புதன்கிழமைகளில் வீட்டிலிருந்தே பணிபுரிதல் முறையை பின்பற்றி வருகின்றனர். அனைத்து கல்வி நடவடிக்கைகளை முழுமையாக இணையவழியில் முன்னெடுப்பது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்பதால் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்கள் சில நேரடி அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர். பல்கலைக்கழக ஊழியர்கள் முடிந்தவரை ஒன்றிணைந்து வாகனங்களை பகிர்ந்து கொண்டு பயணங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அறிவியல், பொறியியல் மற்றும் மருத்துவ பீடங்கள் போன்ற நடைமுறை பயிற்சிகள் அவசியமான பாடப்பிரிவுகள் குறித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் வசந்த லியனகை சில விடயங்களை தெளிவுபடுத்தினார். கோட்பாட்டு ரீதியான விரிவுரைகள் இணையவழியில் நடாத்தப்படும். நடைமுறை பயிற்சிகள் சிறிய குழுக்களாக பிரிக்கப்பட்டு நடாத்தப்படும். உதாரணமாக ஒரு தொகுதி மாணவர்கள் ஒரு வாரம் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து தமது செய்முறை பயிற்சிகளை முடித்துவிட்டு திரும்பலாம். தற்போதைய நிலைமை மேலும் மோசமடைந்தால் COVID-19 பெருந்தொற்று பரவல் காலத்தை போலவே மாணவர்கள் வீடுகளிலிருந்து கற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படலாம். இருப்பினும் இதுகுறித்து இறுதி தீர்மானம் இன்னும் எட்டப்படவில்லை. தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் கல்வி தொடர்ச்சியை பேணுவதை எமது முதன்மை நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். கட்டுநாயக்க மற்றும் துபாய்க்கு இடையிலான விமான சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி 17, 18, 21 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் UL 231 விமானமும் துபாயிலிருந்து கொழும்பு திரும்பும் UL 232 விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த விமான ரத்துகளால் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகள் மேலதிக உதவிகள் மற்றும் தகவல்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய தொடர்பு மையத்தை இலங்கைக்குள் 1979 என்ற இலக்கத்திலும் சர்வதேச அளவில் +11 77 71 97 9 என்ற இலக்கத்திலும் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பயணிகள் தத்தமது பயண முகவர்களையோ அல்லது அருகில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தையோ அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பயணிகள் தங்களது பயணங்களை திட்டமிடும் முன்னர் நிறுவனத்தின் உத்தியபூர்வ இணையதளம் மற்றும் சமூக வலைதள பக்கங்கள் ஊடாக விமானங்களின் தற்போதைய நிலை குறித்து ஆராயுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மெக்சிகோவில் இருக்கும் போதைப் பொருள் கும்பல்களைச் சேர்ந்த ஆயுத குழுக்கள் போல் இலங்கையிலும் உருவாக்க பல செயற்பாடுகள் நடைபெறுவதாக சர்வதேச தகவல்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. அண்மையில் தெற்கு கடலில் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்ட 2 ஆழ்கடல் படகுகள் நேற்று முன்தினம் திக்கவுட்ட மீனவ தொழில் துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதில் 300 கிலோ போதைப் பொருள் இருந்ததோடு ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 2 AK-47 மற்றும் M16 8 பிஸ்டல்கள் இருந்ததாக கடற்படை அறிவித்திருந்தது. M16 ஐரோப்பியாவில் தயாரிக்கப்பட்ட நவீன துப்பாக்கிகளாகும். கடத்தப்படும் சில ஆயுதங்கள்
ஆயுதங்களை கைப்பற்றப்படுகின்றன. பல ஆயுதங்கள் எப்படியோ கொண்டுவரப்படுகின்றன. இந்த போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் பாகிஸ்தானின் மெக்ரான் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்படுகின்றது. அண்மையில் இந்திய கடலோர காவல்படையால் ரவி அன்ச என்ற படகு கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இந்தியாவின் த இந்து பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ள கட்டுரையில் இந்திய புலனாய்வுத்துறையை மேற்கோள் காட்டி இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இருக்கும் ஹாஜி சலீம் என்ற போதைப்பொருள் பெரும் புள்ளிய ஆயுதங்களை வழங்குவதாகவும் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் பாகிஸ்தானிலிருந்து அரபிக்கடல் வழியில் இலங்கைக்கு கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றது. இது பாரிய ஆபத்தான விடயமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்றிருக்கும் போதைக்கு எதிரான நடவடிக்கையில் இந்த ஆயுத குழு உருவாவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதற்கு கஞ்சிபாணி இம்ரான் ஹாஜி சலீமுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் இதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டத்திற்கு உனாகுருபி சாந்த, பரவி சுதா, கரந்தனி சுத்தா, கொஸ்கட சுஜி ஆகியோரும் உதவி செய்யக்கூடும் என தகவல்களில் தெரிய வந்துள்ளது. ஜேர்மன் நாட்டு பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயற்சித்தார் என கூறப்படும் தொல்பொருள் ஊழியர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த இளம்பெண் கடந்த வெள்ளிக்கிழமை சுற்றுப்பயணமாக இலங்கை வந்துள்ளார். அவர் நேற்று வரலாற்று சிறப்புமிக்க மிகிந்தலை ரஜமக விகாரைக்கு சென்றிருந்தார். இதன்போது சந்தேக நபர் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயன்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த நேரத்தில் மிகிந்தலையை வழிபட வந்த குழுவினருக்கு குறித்த இளம்பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. அவர்கள் உடனடியாக காட்டை நோக்கி ஓடிச் சென்றுள்ளனர். சந்தேக நபர் தனது டி-ஷர்ட்டை பயன்படுத்தி அந்த பெண்ணின் களத்தை நிறுத்திக் கொண்டிருந்த வேளையில் தாம் தலையிட்டு அவரை மீட்டதாக குழுவினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து மிகிந்தலை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் அனுராதபுரம் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி வணக்கத்திற்குரிய வலகெங்குடமைய தமரத்ன தீரர் மிகிந்தலை புனித பூமியில் போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக தெரிவித்தார். வடமாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் பிரெட்லியின் செயற்பாடுகளை வடமாகாண ஆளுநர் வேடிக்கை பார்ப்பாராயின் பாடசாலைகளில் இந்து மாணவர்களுக்கு வழங்கும் பைபிள்களை வாங்கி கொளுத்துவோம் என இலங்கை சிவசேனா அமைப்பின் சிவ தொண்டர்கள் சுரீந்திரன் மற்றும் மாதவன் ஆகியோர் எச்சரிக்கை விடுத்தனர். யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாண மேலதிக கல்வி பணிப்பாளரின் செயற்பாடு மதங்களுக்கிடையில் முருகல்களை ஏற்படுத்துவதாக அமைகிறது. பைபிள் என்கின்ற கிறிஸ்தவ நூலினை வடமாகாண பாடசாலைகளுக்கு வழங்குவதற்கு அனுமதித்தமை இந்து மாணவர்கள் பைபிள் நூலை பெறுவதற்கு திணிப்பதாக அமைகின்றது. குறித்த நூலினை வழங்குவதற்கு அனுமதி கோரிய கிறிஸ்தவ அமைப்பு தொடர்பில் விசாரித்த போது அவ்வாறான அமைப்பு ஒன்று இலங்கையில் பதிவு செய்ததாக அறியப்படவில்லை. அவ்வாறான அமைப்பை ஒன்று வடமாகாணத்தில் சுமார் 1.5 லட்சம் பைபிள்களை வழங்கப் போவதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. வடமாகாண ஆளுநரின் அனுமதி இல்லாமல் மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் வழங்குவதற்கு சிபாரிசு செய்தமை ஏதோ ஒரு பின்புலத்தை அடிப்படையாக கொண்டதாக பார்க்கின்றோம். குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கும் எழுத்து மூலம் தெரியப்படுத்தியுள்ள நிலையில் போலீஸ் நிலையங்களிலும் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளோம். ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்து மாணவர்களுக்கு பைபிளை வழங்க முற்பட்டால் அதனை வாங்கி பாடசாலைகளுக்கு முன்பாக கொளுத்துவோம் என அவர்கள் மேலும் தெரிவித்தனர். ஈரான் போர் காரணமாக மார்ச் மாத இறுதியில் சீனாவுக்கு மேற்கொள்ளவிருந்த முக்கியத்துவமிக்க பயணத்தை சுமார் 1 மாத காலத்திற்கு ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாங்கள் அதனை 1 மாதம் அல்லது அதற்கு மேலாக ஒத்திவைக்குமாறு கோரியுள்ளோம் என்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் கூறியவர் போரை மேற்பார்வையிடுவதற்கு தான் அங்கிருப்பது முக்கியம் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நேருக்கு நேர் சந்தித்து பேசியதை அடுத்து ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இடையிலான சந்திப்பு மார்ச் 31 முதல் ஏப்ரல் 2 வரை நடைபெறவிருந்தது. இரு நாடுகளுக்கு இடையிலான முதலீடுகள், தீர்வைகள் மற்றும் பொருளாதார தடைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்கா மற்றும் சீனாவின் பிரதிநிதிகள் கடந்த சில நாட்களாக பாரிஸில் சந்தித்து பேசி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாக்தாத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளன. தாக்குதல்கள் ஆரம்பமானதிலிருந்து நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் இதுவென ஈராக் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சுமார் 6 மணித்தியாலத்திற்கு முன்னர் ஈராக்கில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை தூதரகம் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் தலைநகரில் உள்ள போதைப்பொருள் மறுவாழ்வு வைத்தியசாலை மீது நேற்றிரவு பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 400 பேர் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியது. கடந்த மாத இறுதியில் தொடங்கிய மோதலின் தீவிரமாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் எல்லை தாண்டிய மோதல்கள் மற்றும் பாகிஸ்தானுக்குள் வான்வழி தாக்குதல்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சர்வதேச நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள போதிலும் இரு நாடுகளும் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் ஆசிய பிராந்தியத்தில் போர் முகங்கள் சூழ்ந்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு தாலிபான் அரசு கடும்
கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் இக்குற்றச்சாட்டுகளை மறைத்துள்ளது. இதன்படி கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எந்த பொதுமக்களின் தளங்களையும் தாக்கவில்லை என்று கூறி பாகிஸ்தான் குற்றச்சாட்டை நிராகரித்திருந்தது. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தானின் துணை அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஹம்துல்லா பித்ரத் தனது எக்ஸ் வலைதளத்தில் உள்ளூர் நேரப்படி இரவு 9 மணியளவில் காபூலில் உள்ள வைத்தியசாலை மீது வான்வழி தாக்குதல் நடாத்தப்பட்டது. 200 படுக்கைகள் கொண்ட வசதியின் பெரும்பகுதிகள் அளிக்கப்பட்டது. இறப்பு எண்ணிக்கை இதுவரை 400 எட்டியது. அதே நேரத்தில் சுமார் 250 பேர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. காபூலின் முக்கிய பகுதிகளான ஷார் இபினாவ் மற்றும் வஜீர் அக்பர்கான் ஆகிய இடங்களில் இரவு நேரத்தில் மிகப்பெரிய வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்திலிருந்து கரும்புகை வெளியேறியதாகவும் அப்போதைய மக்கள் தெரிவித்துள்ளனர். தலிபான் அரசின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் இதுகுறித்து கூறுகையில், பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் ஒருமுறை ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை மீறி தாக்குதல் நடாத்தியுள்ளது. கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் சிகிச்சையில் இருந்த நோயாளிகள். இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இத்தகைய செயல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து கொள்கைகளுக்கும் எதிரானது. இது ஒரு மனித குலத்திற்கு எதிரான குற்றச்செயல் என்று கருதுகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இக்குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ள பாகிஸ்தான் தகவல் அமைச்சகம் தங்களது தாக்குதல்கள் காபூல் மற்றும் நங்கர்ஹார் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மற்றும் ராணுவ நிலைகளை மட்டுமே இலக்கு வைத்துள்ளதாக கூறியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படும் தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் புகலிடம் அளிப்பதாக கூறி இந்த துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தியுள்ளது. இதனிடையே மறுவாழ்வு வைத்தியசாலை கடுமையாக சேதமடைந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது.